ஈரானுக்கும் அமெரிக்கா இஸ்ரேலுக்கும் இடையில் நடக்கின்ற போர் வந்து அடுத்த 1 மாதம் 2 மாத காலம் நீடிச்சது அப்படின்னா நம்மளுடைய தினசரி வாழ்வு வந்து பெரிய அளவில் பாதிக்கப்பட போது. நீங்கள் அலுவலகம் சென்று வேலை செய்பவராக இருந்தால் உங்களை வந்து நீங்கள் அலுவலகத்துக்கு வராதீங்க, ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணுங்க அப்படிங்கிறத சொல்லிடுவாங்க. கிட்டத்தட்ட கொரோனா காலத்துக்கு நம்ம போயிடுவோம். இதை தவிர்த்து போர் இன்றே நின்றால் கூட மறைமுகமாக பல தாக்குதல்கள் வந்து எளிய மனிதர்களுக்கு நடக்கும். என்ன நடக்கும் அப்படின்னா, இந்த போரை காரணம் காட்டி அனைத்து பொருட்களின் விலையும் உடனடியாக உயர்த்தப்படும். அப்படி உயர்த்தப்படுகின்ற பொருட்களின் விலை வந்து மறுபடியும் குறைக்கப்படாது. இதே ட்ரெண்டை தான் வந்து கொரோனா பீரியட்லயும் நம்ம பார்த்தோம். இப்போ ₹100 செலவு பண்ணிட்டு இருக்கிற இடத்துல கண்டிப்பாக ₹120 செலவு பண்ணக்கூடிய நிலைக்கு வரும். என்சோல் கேளிர் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, சமீபத்தில் நடந்த பிரச்சனைகள் உங்களுக்கு பார்த்துருப்பீங்க. நிறைய பேர் நீங்க ஹோட்டல் போயிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த எக்ஸ்ட்ரா ஃபியூவல் சார்ஜஸ் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. எரிபொருளுக்கு தனி சார்ஜஸ்ன்னு ஒரு காலம் கொடுத்துருக்காங்க. சில ஹோட்டல்கள்லாம் வந்து மூடப்பட்டிருக்கு. இன்னும் சில இதில் வந்து அந்த இயங்கும் நேரம் வந்து குறைக்கப்பட்டிருக்கு. இதெல்லாம் ஏன் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு எளிமையாக தெரியும். அங்கே போர் நடக்குது. அதனால் இங்கே வந்து நமக்கு எல்லாம் மூடுறாங்க அப்படின்னு தெரியும். அந்த போர் வந்து எப்படியெல்லாம் நம்ம வாழ்க்கையில் வந்து தாக்கத்தை ஏற்படுத்துது அப்படிங்கிறத பார்க்குறது தான் இந்த வீடியோவோட நோக்கம். ஸோ போர் நடக்குது அப்படிங்கும்போது, போர்கள் ஒன்றும் இந்த உலகத்துக்கு புதுசு கிடையாது. இன்னும் சொல்லப்போனால் உலகம் மிக அமைதியாக இருக்கின்ற காலமே வந்து இந்த காலம் தான். இதற்கு முன்பு உலகம் தோன்றியதிலிருந்து சொல்றேன். உலகம் தோன்றியதுன்னு கிடையாது. மனிதன் தோன்றியதிலிருந்து பார்த்தீங்கன்னா, போர்கள் எப்போதுமே நடந்துட்டு இருக்கும். மனிதர்களுக்கு எப்போதுமே செத்துட்டு இருப்பாங்க. இந்த கடந்த ஒரு 40, 50 வருடமாக தான் 2ஆம் உலகப் போருக்கு அப்புறம் இருக்கின்ற காலம் தான் உலகத்திலே மிக அமைதியான காலம் அப்படின்னு சொல்லலாம். அப்போ நீங்க கணித்துக்கோங்க. அப்போ உலகம் எவ்வளவு மோசமா இருந்திருக்குன்னு பார்த்துக்கோங்க. அப்போ இந்த அமைதியான காலத்துல வந்து பார்த்தீங்கன்னா, போர்கள் நடக்காமல் இல்ல. நமக்கு ரீசென்ட்டா தெரிஞ்ச போரே பார்த்தீங்கன்னா, உக்ரைன் போர். அந்த உக்ரைன் போர் நடக்கும்போது நமக்கு பெரிய அளவுல அது ஒரு செய்தியாவே கடந்து போனோம். அது நடக்கும்போது அந்த நடந்த மாதம் 2023 பிப்ரவரியில ஒரு அதிர்ச்சி அப்படிங்கிற அளவுல நம்ம பார்த்தோமே தவிர, அதுக்கப்புறம் அது ஒரு தினசரி நிகழ்வாக கடந்து போயிட்டோம். ஆனா இப்போ நடக்கிற போரை வந்து நம்மளால அப்படி கடக்க முடியல. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, அவர்கள் நம்மளுடைய அடி வயிற்றிலேயே கை வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். என்னன்னா, எனர்ஜில வந்து கை வச்சிருக்காங்க. க்ரூட் ஆயில்ல வந்து கை வச்சிருக்காங்க. ஸோ அந்த போர் நடக்கிற இடத்துல வந்து ஒரு கெனால் இருக்கு. கெனால் அப்படின்னா நம்ம கடல்ல வந்து அப்ரோச் பண்றதுக்கு வந்து ஈரான் நாட்டில இருந்து ஆகட்டும், வளைகுடா நாடுகள்ல இருந்து எடுக்கப்படுகின்ற எண்ணெய் ஆகட்டும், அமாஸ் ஸ்ட்ரைட் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கு. அதை கடந்து தான் வரணும். இப்போ அந்த இடத்தை வந்து ஈரான் வந்து மூடி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அதனால நமக்கு வர வேண்டிய எரிபொருட்கள் வரவில்லை. நாம வந்து நம்ம நாட்டில் இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 75 நாட்களுக்கு தேவையான பெட்ரோல், டீசலை சேமித்து வைக்கக்கூடிய திறன் நம்ம கிட்ட இருக்கு. ஆனால் கேஸ்ன்னு வரும்போது நாம் அந்த கட்டமைப்பை உருவாக்கவே இல்லை. வெறும் 3 நாட்களுக்கு தேவையான கேஸை வந்து சேமித்து வைக்க வேண்டிய திறன் தான் நம்ம கிட்ட இருக்கு. ஸோ இதுதான் இப்போ சிக்கலோட அடிப்படை காரணமாக நம்ம பார்க்கலாம். நம்ம கிட்ட வந்து ஒரு 100 நாட்களுக்கான கேஸை வந்து தேக்கி வைக்கக்கூடிய கிடங்குகள் இருந்திருந்தா, இப்போ நான் சொன்ன அந்த பிரச்சனை வந்திருக்காது. ரெஸ்டாரண்ட்டை மூடி இருக்க மாட்டாங்க, அதிக விலை போட்டிருக்க மாட்டாங்க, நேரத்தை குறைச்சிருக்க மாட்டாங்க. இப்போ அந்த செயல்பாடை நம்ம வந்து அரசியல் ரீதியாக செய்யலை அப்படின்னு சொல்லலாம். இதில் நம்ம கவனம் செலுத்தலை அப்படிங்கிறத சொல்லலாம். அதனால தான் இப்போ இந்த சிக்கல் வந்து நம்மக்கிட்ட வந்திருக்கு. இது வந்து ஆரம்பகட்ட சிக்கல் தான். இன்னும் என்னென்ன சிக்கல்கள் வரும் அப்படின்னா, போர்கள் இந்த போர் அதாவது ஈரானுக்கும் அமெரிக்கா இஸ்ரேலுக்கும் இடையில் நடக்கின்ற போர் வந்து அடுத்த 1 மாதம் 2 மாத காலம் நீடிச்சது அப்படின்னா நம்மளுடைய தினசரி வாழ்வு வந்து பெரிய அளவில் பாதிக்கப்பட போது. நீங்கள் அலுவலகம் சென்று வேலை செய்பவராக இருந்தால் உங்களை வந்து நீங்கள் அலுவலகத்துக்கு வராதீங்க, ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணுங்க அப்படிங்கிறத சொல்லிடுவாங்க. கிட்டத்தட்ட கொரோனா காலத்துக்கு நம்ம போயிடுவோம். இது வந்து நேரடியாக நம்ம கிட்ட தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய விஷயம். இதை தவிர்த்து போர் இன்றே நின்றால் கூட, இன்னைக்கே நின்றுடுச்சுன்னு சொன்னா கூட மறைமுகமாக பல தாக்குதல்கள் வந்து எளிய மனிதர்களுக்கு நடக்கும். என்ன நடக்கும் அப்படின்னா, இந்த போரை காரணம் காட்டி அனைத்து பொருட்களின் விலையும் உடனடியாக உயர்த்தப்படும். அப்படி உயர்த்தப்படுகின்ற பொருட்களின் விலை வந்து மறுபடியும் குறைக்கப்படாது. இதே ட்ரெண்டை தான் வந்து கொரோனா பீரியட்லையும் நம்ம பார்த்தோம். கொரோனா பீரியட்லையும் விலை உயர்ந்தது. உயர்ந்த இடத்துலேருந்து அது குறையவே இல்லை. ஸோ எளிய மக்கள் வந்து இதில் கண்டிப்பாக பாதிக்கப்பட போகிறாங்க. அவங்க மாத செலவில் நிச்சயமாக 20% துண்டு விழும். துண்டு விழும்னா இப்போ ₹100 செலவு பண்ணிட்டு இருக்கிற இடத்துல கண்டிப்பாக ₹120 செலவு பண்ணக்கூடிய நிலைக்கு வரும். இது ஒரு கான்ஸ்பிரன்சி தியரி கிடையாது. இது வந்து நான் ஒரு குத்துமதிப்பாலாம் சொல்லலை. கண்டிப்பாக இது நடக்க போகுது. இப்போவே வந்து விலைகளை வந்து ஏற்ற தொடங்கிட்டாங்க. ஏன்னா க்ரூட் ஆயில் வரல அப்படின்னா டீசல் பெட்ரோல் விலை வந்து உங்களுக்கு உயர்ந்துருச்சு. மார்க்கெட்டில் வந்து $60 இருந்த
அந்த க்ரூட் ஆயிலோட விலை இன்னைக்கு $120. ஸோ ஆக்சுவலாக உங்களுக்கு விலை வந்து உயர்ந்துச்சுன்னு சொல்லலாம். க்ரூட் ஆயிலோட விலை உயர்ந்துடுச்சுன்னா உங்களுக்கு பிளாஸ்டிக்கோட விலை உயரும், பெயிண்டோட விலை உயரும், ஸோ அந்த கேஸோட விலை உயரும், எல்லாத்தோட விலையும் உயரும். இப்படி உயரும் போது அது ஒரு டெம்பரவரி உயர்வாக இருந்தாலும் அந்த புது விலைக்கு வந்து மக்கள் பழகப்பட்டவுடன் தொழில் நிறுவனங்கள் அந்த விலையை குறைப்பதில்லை. இதை தான் நம்ம வந்து ட்ரெண்டாக பார்க்குறோம். ஸோ கண்டிப்பாக நம்மளோட விலை வந்து எல்லா விஷயத்துலையும் உயரப்போகுது. இப்படி விலை உயர்வதால் என்ன ஆகும் அப்படின்னா மக்கள் இன்ஃப்ளேஷன் வந்து அதிகமாகும். இன்ஃப்ளேஷன் அதிகமாகும், பணவீக்கம் வந்து அதிகமாகும். பணவீக்கம் அதிகமாகும் போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அரசாங்கங்கள் வட்டி விகிதத்தை அதிகரிப்பாங்க. நீங்கள் இப்போலாம் வீட்டு லோன்லாம் வாங்கி வச்சுருந்தீங்கன்னா இது நாள் வரைக்கும் உங்களோட வட்டி விகிதம் குறைஞ்சிட்டே வந்திருக்கும். ஆனால் இனிமேல் என்ன ஆகும்னா இந்த பணவீக்கம் அதிகமாகிறதுனால, ஏன்னா பொருட்களோட விலை அதிகமாகுது, அதனால பணவீக்கம் அதிகமாகும். பணவீக்கம் அதிகமாகணும்னு அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு அரசு வந்து வட்டி விகிதத்தை அதிகப்படுத்துவாங்க. இப்போ வட்டி விகிதத்தை அதிகப்படுத்தினா என்ன ஆகும், நாட்டில் இருக்கிற பணம் சுழற்சி வந்து குறையும். அப்படி குறையும் போது உங்களுக்கு எளிமையாக பணம் கிடைக்காது. நீங்கள் ஒரு தொழில் தொடங்கணும் அப்படின்னா உங்களுக்கு பணம் கிடைக்காது. அவசரத்துக்கு கடன் வாங்கணும்னா பணம் கிடைக்காது. அப்படி வாங்கணும்னா அதிக தொகை வட்டியாக செலுத்தணும். ஸோ இது வந்து ஒரு சுழற்சி வந்து நடந்துக்கிட்டே இருக்கும். கடைசியில் எளிய மக்களுக்கு தான் இது வந்து பாதிப்பை உண்டு பண்ணும். இதில் அதிக அளவில் பயன் பெற போவர்கள் யார் அப்படின்னா, முன்னாடிலாம் நம்ம ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக சொல்லிவிடுவோம், பணக்காரர்கள் தான் இதில் அதிக அளவில் பணம் பெற போகிறாங்க. ஒரு கம்பெனி வச்சுருக்காங்க, அவங்களுக்கு நிறைய லாபம் வரும் அப்படின்னு சொல்லுவோம். பட் இப்போ வந்து நம்ம ஷேர் மார்க்கெட்லாம் பற்றி பேசுகிறதுனால யாரெல்லாம் முதலீட்டாளர்களாக இருக்காங்களோ அவங்களாம் பயன்பெற போகிறாங்க. ஏன்னா அவங்க வந்து முதலீடு பண்ணியிருக்கிறது ஒரு நிறுவனத்தில் தான். ஒரு நிறுவனம் தன்னுடைய விற்பனை விலையை வந்து உயர்த்தும் போது அது யாருக்கு லாபமாக போய் சேரும்னா அந்த இன்வெஸ்டருக்கு தான் லாபமாக போய் சேரும். ஸோ இந்த செக்மெண்ட், இந்த மாதிரியான பீப்புள் தான் வந்து அதிகமான வளர்ச்சியை இந்த கஷ்ட காலத்துலேயும் பெற போகிறாங்க. ஸோ இதில் நீங்கள் எந்த பக்கம் இருக்கணும் அப்படிங்கிறது தான் நீங்கள் பணம் சார்ந்த விஷயத்தில் வந்து முடிவு பண்ண வேண்டிய ஒரு விஷயம். நீங்கள் சரியாக செயல்படவில்லை அப்படின்னா அந்த எளிய மனிதர்கள் கேட்டகரியில் மாட்டிப்பீங்க. நீங்கள் எவ்வளோ சம்பாதிச்சாலும் அது உங்களுக்கும் பத்தாது, உங்கள் குடும்பத்துக்கும் பத்தாது, நீங்கள் ஓடிக்கிட்டே தான் இருக்கணும். ஆனால் நீங்கள் அதே ஒரு இன்வெஸ்டராக மாறி சேவிங்ஸ்லேருந்து அப்படியே இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு மாறிட்டீங்க அப்படின்னா இந்த ஒரு எதிர்மறையான சூழலிலும் பெரிய அளவில் நீங்கள் பணம் பண்ணலாம். நம்ம பணம் சார்ந்து பேசும்போது இந்த மாதிரியான விஷயங்களையும் அதிகம் பேச போகிறோம். தொடர்ந்து இணைப்பில் இருப்போம். நன்றி.